வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வசந்தாஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட நாள் கழிச்சு ஒரு vlog தான் வரப்போகுது நம்ம சேனலில். அது என்ன vlog பார்த்தீங்கன்னா, சபரிமலை vlog தான். ஐயோ மீண்டும் மீண்டுமா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா போன வருஷம் ஒரு 2 vlog முன்னாடி தான் சபரிமலை vlog போனோம். உனக்கே நியாயமானு கேட்பீங்க. ஸோ போன வாட்டி நம்மளுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது இல்லையா, அதனால நம்ம மாச பூஜைக்கு போகிறோம். ஸோ இந்த வாட்டி வெறும் சபரிமலை மட்டும் இல்லாமல் கூட ஒரு 2 அடிஷ்னலான பிளேஸ். அது என்னென்னா குருவாயூர், அதிகமாக சோட்டானிக்கரை. இது ரெண்டும் பார்த்துட்டு தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக சபரிமலைக்கு போக போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருமுடி கட்டுறோம் பார்த்திங்கன்னா, சென்னை எக்மோரில் இருக்கிற ஐயப்பன் கோயில் தான் இருமுடி கட்டுறோம். அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு இருமுடி கட்டி முடிச்சிட்டோன்னே சாப்பிட்டுட்டு போயிட்டு ட்ரெயின் ஏற வேண்டியதான். நம்ம எங்கே ட்ரெயின் ஏறோம் பார்த்திங்கன்னா, சென்னை சென்ட்ரல் தான் ட்ரெயின் ஏறோம். எத்தனை மணிக்கு பார்த்திங்கன்னா, நைட்டு 8:55 நம்மளுக்கு ட்ரெயின். எங்கே போய் இறங்குறோம்னு பார்த்திங்கன்னா, திருச்சூரில் போய் இறங்குறோம். அதுதான் குருவாயூர் இருந்து கிட்ட. ஸோ அங்கே தான் போகிறோம். ட்ரெயின் நேம் பார்த்திங்கன்னா அலப்பி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ அந்த ட்ரெயின் தான் நம்ம ஏறுறோம். ட்ரெயின் ஃபேர் பார்த்திங்கன்னா, இங்கே சென்னையிலேருந்து திருச்சூர் போகிற ஃபேர் 450 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தது. ஸோ உண்மையிலே ட்ரெயின் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாகவே தான் இருந்தது. நான் சபரிமலைக்கு இது 3rd டைம் நான் போகிறேன். நான் போன 2 வருஷம் பார்த்திங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம், அதுக்கப்புறமா மார்கழி மாதம், இந்த 2 மாதத்துல தான் நம்ம போயிருந்தோம். இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு வாட்டி மாச பூஜைக்கு போகிறோம். ஏன்னா போன வாட்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. நிறைய நியூஸ்லாம் கூட வந்தது, நீங்களே பார்த்துப்பீங்க. ஸோ வாங்க இப்போ நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, கேரளாவோட திருச்சூருக்கு தான். விட்ரா வண்டியை திருச்சூருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, திருச்சூரில் தான் இருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து வேன் பிடிச்சிட்டு குருவாயூருக்கு போகிறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே திருச்சூர்லேயே ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். அது என்ன கோயில் பார்த்திங்கன்னா, வடக்குநாதர் கோயில். பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதுதான் கோயில் நேமே, சிவன் கோயில் தான். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்கும். ஸோ அதே நீங்களே பாருங்கள். ஸோ இந்த கோயில் தான் அது, திருச்சூர் வடக்குநாதர் கோயில். இங்கேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதான் வடக்குநாதர் கோயில், சிவன் கோயில். நீங்களும் குருவாயூருக்கு அந்த மாதிரி பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயில் விசிட் பண்ணுங்கள். உண்மையிலே சரியான கோயிலுங்க. ஆனால் இந்த கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க, அவுள் தேன்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம மலையாளத்தில் சொல்லணும்னா அடிப்பொலியானுங்க, அந்த மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு. இங்கே அந்த பிரசாதத்தை விற்கவும் செய்கிறாங்க. ஒரு பேக்கெட் 50 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வடக்குநாதர் கோயில். ஸோ உள்ளே பாருங்கள், உண்மையிலே செம்ம க்ரீனிஷாக, செம்ம க்ளீன் அண்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த கோயிலுக்குள்ளே வந்தாலே ஒரு புது வைப் கிடைக்குங்க. இது நான் வெறும் கண்டென்ட்காக மட்டுமே சொல்லலை, உண்மையிலே நீங்களே போய் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கும். அந்த க்ரீன் கிராஸாக இருக்கட்டும், அதை பார்க்கும்போது ஒரு ப்ளசன்ட் மைண்ட் அந்த மாதிரி க்ரியேட் ஆகும். உண்மையிலே எல்லாமே க்ளீன் அண்ட் மெயின்டைனாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பிரசாதத்தும் மறக்காமல் வாங்கிட்டு போயிருங்க, 50 ரூபா கொடுத்து. உண்மையிலே செமையான ஒர்த்து. ஸோ இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, குருவாயூர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே வேனில் படத்தை போட்டு ஜாலியாக போக வேண்டியது தான். உங்களுக்கு கேரளானாலே ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும்ன்ட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே வசந்தாஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் தட்டிடுங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, திருச்சூர்லேருந்து குருவாயூருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, குருவாயூரில் இருக்கிற பஸ் பார்க்கிங், அதுக்கப்புறமா இது வெஹிக்கல் பார்க்கிங்கான தான் இருக்கும். ஸோ நாங்கள் எங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போனோம் பார்த்திங்கன்னா, இங்கே தான். பேர் டாமெட்ரி அண்ட் கம்ஃபர்ட் ஸ்டேஷனு. பெர் ஹெட்டுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, வெஹிக்கல் பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் கிட்ட தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக க்ளீனாக செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் போனப்போ ஓவர் ரஷ் இல்லை பாத்ரூமில், ஆனால் கோவிலில் ரஷ்ஷு. ஸோ நீங்களும் குருவாயூர் வந்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த டாமெட்ரி தான். ஸோ இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோயிலுக்கு போக வேண்டியது தான். ஸோ இந்த கேமரா கிளாரிட்டி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்.
ஃபோன் டிஃப்ரென்ஸு. நான் ஃபோனே எடுத்துன்னு போகலங்க. ஃபோன்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடுன்றதுனால அதுக்கப்புறமா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, உள்ளெல்லாம் வரைக்கும் அலோடு. பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இதிலலாம் மெயின் என்ட்ரன்ஸ்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துன்னு இருந்தாங்க. உள்ளே அந்த பிரகாரத்துக்குள்ளே தான் அலோடு இல்லை ஃபோனு. அங்கே ஃபோனை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபோனே வச்சுட்டு வந்துட்டேன். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேன்லேயே வச்சிட்டேன். ஸோ மறுபடியும் வேறு போக முடியாது வேறு, அதனால் இருக்கிற ஃபோன்லேயே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா குருவாயூர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா எந்த வீடியோவும் காட்டாமல் இருந்தால் நல்லா இருக்குது இல்லையா, அதனால தான் சரி இருக்கிற ஃபோனை ஏதோ ஒன்று எடுத்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குருவாயூர் கோயில். ஸோ அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கோபுரம். ஸோ அங்கே வரைக்கும் அலோடு ஃபோனு, அதுக்கு மேலே உள்ளதான் அலோடு இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் பார்த்தோம். கூட்டம் எக்கச்சக்கம் கூட்டங்க, அந்த கோயிலை சுற்றி நிற்கிது ஃப்ரீ தரிசனம். சரி அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் தரிசனம் எவ்வளோ கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாமா. இது நான் சொல்லலைங்க, அங்கே இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் சொன்னார். ஸோ ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னொடனே யாருக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே வெளியே நின்று பார்த்தாலே அங்கேயே சாமி தெரியும். ஸோ நல்ல தரிசனம், அங்கேயே கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடுங்கல்லூர் பகவதி டெம்பிள். ஸோ அது பார்த்திங்கன்னா போகிற வழி தான், சோட்டானிக்கரை போகிற வழி தான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வந்து 4:30 மணி தான் ஓப்பனு. நாங்கள் வந்துன்னா முன்னாடியே போயிட்டோம். சரி போகிற வழியில் வந்து டிஃபன் சாப்பிட்டு போவோன்ட்டு இங்கே டிஃபன் சாப்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நார்மல் தாங்க, நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு கேரளா ஃபுட்டுக்கும் நடுவில்ங்க நார்மலாக தான் இருந்தது. என்னடா குருவாயூர் சொல்லிட்டு குருவாயூர் ஒன்றுமே காட்டலாம், என் மேலே வருத்தப்படாதீங்க, சாரி கோச்சிக்காதீங்க. ஏன்னா உள்ள வரைக்கும் தான் ஃபோன் அலோடு, அதுக்கு மேலே வந்து அலோடே கிடையாது. அந்த பிரகாரத்துக்குள்ளெல்லாம் சுத்தமாக அலோடு கிடையாது. நீங்கள் ஸ்பெஷல் தரிசனம் 1000 ரூபாய் இருந்தால் போவீங்களா போக மாட்டிங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ குருவாயூர் வெளியே நின்று சாமி பார்த்தாலே நல்ல தரிசனங்க, உண்மையிலே சாமியாக கிடச்ச தரிசனம். நல்லாவே தெரிஞ்சுது, தெளிவாகவே சாமியெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா மணி 4:30 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ 4:30 மணிக்கு ஓப்பன் ஆனோடனே போய் க்யூவில் நின்ட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்பயே பாருங்கள், போய் நின்று அப்பயே க்யூ இவ்வளோ இருக்குது க்யூ. ஸோ இந்த அம்மன் கோயில் பார்த்து முடிச்சதும் ஸ்ட்ரைட்டாக சோட்டானிக்கரை தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்யூ இருந்தது, ஆனால் கூட்டமாக இருந்தது, ஆனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. ஆனால் குருவாயூரில் கொஞ்சம் கூட மூவ் ஆகலைங்க, ரொம்ப இதுவாச்சு. அந்த பிரகாரத்துக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதுக்கே கூட்டம் நின்றுது. எப்போவுமே வந்து கேரளாவில் வந்து புதன்கிழமை தான் ரொம்ப விசேஷமாக இருக்குமா அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் போனது வந்து புதன்கிழமை, அதனால தான் குருவாயூரில் வந்து ஓவர் ரேஸு. நீங்கள் வேறு ஏதாச்சும் கிழமையில் போயிட்டு பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கான்ட்டு இல்லையான்னு சொல்லுங்கள். போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக க்ரீனிஷ் தாங்க. அதுக்கப்புறம் லேக்ஸு பாண்டு இது தாங்க போகிற வழி எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு கேரளாவில் ரொம்ப பிடிச்சமான பிளேஸ் எதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்தது நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கரை. ஸோ நம்ம வெற்றிகரமாக சோட்டானிக்கரை வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே வந்து தான் எனக்கே சொல்கிறாங்க, இந்த கோயிலில் வந்து அந்த பேய் ஆத்மாலாம் வந்து அடக்குவாங்களாம். ஸோ நாங்கள் வந்தது வர நைட் டைமு, எனக்கு வரும்போது தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கோயில், இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ நம்ம போனது வர நைட் டைமு கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா மேலே ஒரு சன்னதி இருக்கும், அதுக்கப்புறம் கீழே ஒரு சன்னதி இருக்கும், எனக்கு சரியாக தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே போய் பார்த்துட்டு வந்தலாம் நாங்கள். ஸோ கீழே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் கீழே போகிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆனால் கீழே அந்த சன்னதிக்கு போயிட்டு ஒரு ஆண்டி பேய் பிடிச்சி ஆடினாங்க பாருங்க, அப்படி ஆடினாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அடி ஒதுங்கி வெறும் சாமி மட்டும் பார்த்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து ஆணியெல்லாம் வச்சுருந்தாங்க, அந்த காஞ்சனா படத்தில் வர மாதிரி. அவ்வளோண்டு இல்லை, சின்ன ஆணி இல்லை, பெரிய ஆணி, ஒரு ஆள் சைஸுக்கு இருந்தது ஆணி. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து பேயெல்லாம் அடக்கிறாங்க, அங்கே தான் வந்து அந்த இது ஆணியெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. ஆணி எதில் அடிக்கிறாங்கன்னா ஒரு பொம்மையில் வச்சு அடிக்கிறாங்க ஆணியை அந்த மரத்தில். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த பேய் ஓட்டுறாங்க அந்த இடம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது வந்து மேலே ஒரு சன்னதி இருக்குது, அதுக்கு தான் போக போகிறோம். ஸோ நாங்கள் போனது வந்து ஒரு 8 மணி போல் அந்த மாதிரி போனோம். கோவில் வந்து 8:30 மணிக்கெலாம் சாத்திடுவாங்களாம். அந்த கிளிப்பை கூட நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். அந்த கோவில் மூடும் போது வந்து யானை மேலே ஏறி ஒரு ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு ஒரு மியூசிக்லாம் வாசிட்டு போகிறாங்க, அது உண்மையிலே நல்லா இருந்தது. நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இந்த கோயிலுக்கு நைட்டு வந்தது ரொம்ப த்ரில் அண்ட் அமேசிங்காகவே நல்லாவே இருந்தது சொல்கிறேன். ஸோ ஆனால் கீழே அந்த பேயெலாம் ஓட்டுறது அதெல்லாம் வந்து நைட் டைமில் பார்க்குறதே ஒரு தனி ஃபீல் தான், உண்மையிலே நல்லா இருந்தது, த்ரில் அமேசிங்காக. ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லாவும் இருந்தது. ஸோ நீங்களே இந்த சோட்டானிக்கரை போனீங்கன்னா மத்தியான டைமில் போங்க, அப்போ தான் ஓவராக வந்துலாம் பேயெலாம் வந்து ரொம்ப ஆடுமா.
யார் மேலேயாச்சும் பேய் இருந்தால் கூட இந்த கோவில் மண்ணை மிதித்தாலே அது பேய் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து ஆட ஆரம்பிச்சிருமா. அப்பயே அடக்கிட்டு அந்த மரத்தில் வந்து ஆணி அடிச்சுட்டு அந்த பேய் அடிக்கிறவாங்க. ஸோ வந்தால் மத்தியானமாக வாங்க, இன்னும் அமேசிங்காக த்ரில்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் எல்லோரும் ஏந்து நிற்கிறாங்கன்னு கேட்பீங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கோவில் நடையை சாத்த போகிறாங்க. அதுக்காக அந்த நடையை சாத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த கோவில் யானைக்கு ஆர்த்தி கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கோவில் வந்து 3 ரவுண்ட் சுற்றிட்டு தான் வந்து நடையை சாத்துவாங்களா. உண்மையிலே நல்லா இருந்தது அந்த கிளிப் இப்போ உங்களுக்காக. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கானூர் சிவன் கோயில் தான். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. ஸோ இங்கே தூங்கிட்டு காலையில் ஒரு 5-5:30 எழுஞ்சி கிளம்புனா அங்கே பம்பாவுக்கு வந்து ஒரு 9-9:30 போயிடலாம். ஸோ இப்போ இங்கே தங்கிட்டு காலையில் போக வேண்டியதுதான். இது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா செங்கானூர் சிவன் கோயில். இங்கே போயிட்டு தங்கலாம், ஆனால் சத்தம் போடக்கூடாதுங்க, அதுதாங்க. ஸோ இங்கே தூங்கிட்டு காலையில் பார்க்கலாம். The next day. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி ஆகுது. இதோ பாருங்கள், எப்படி நைட்டு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது நைட்டு. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ நம்ம வந்து இந்தாட்டி வந்து எரிமலையெலாம் போகலாங்க. ஏன்னா வந்து கன்னிசாமி நம்ம குரூப்பில் யாருமே இல்லை. கன்னிசாமி இருந்தால் தான் போகணுமான்னு இல்லை, போகலாம். ஆனால் நாங்கள் போகல. காலையில் ஒரு 9-9:30 அங்கே பம்பாவுக்கு போயிட்டா நம்ம குளிச்சுட்டு ஃப்ரீயாக ஏறலாங்க. கூட்டமே அவ்வளோ இருக்காது காலையில். நம்ம நைட்டு போனால் தான் கூட்டம் அச்சு புச்சுன்னு ஏறும். ஸோ அதுக்காக தான் ஸ்ட்ரைட்டாக பம்பா. சரி, அடுத்த எபிசோடில் பம்பாவில் மீட் பண்ணலாம். இந்த எபிசோடு இதோட எண்டுக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வசந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் தட்டுங்க. அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தாஸ். தேங்க்யூ.